ஓகே, கிளியர். கிளாஸ்ல போயிடலாம். செயல் புகழ்பெற்ற பக்கத்துல என்னோட ஸ்பைரல் இருந்தா ஸ்பைரல் வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்ல பிரிண்ட் யாரும் போறாங்க பிரிண்ட் போட்டுக்கங்க. போன்ல பாக்குறதா தான் பாத்துக்கோங்க. புகழ்பெற்ற நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் இதைத்தான் நாங்க பார்க்க போறோம். இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. அகத்தியர், அகத்தியம், அதுலயே இருக்கும். அகத்தியர், அகத்தியம். தொல்காப்பியர், தொல்காப்பியம். சரியா? 11 மேல் கணக்கு கீழ்கணக்கு 2 டைப் இருக்கு. சரியா? நம்ம எல்லாரும் தெரியும் தமிழ்ல 11 மேல் கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள். எது எதெல்லாம் மேல் கணக்கு எது எதெல்லாம் கீழ்கணக்குன்னு கேட்பாங்க. மேல் கணக்குனா 10 பாட்டு 8 தொகை, ரெண்டும் மேல் கணக்கு நூல்கள். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, மேல் கணக்க 8க்கு மேல 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8க்கு மேல 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த 18 சேர்ந்ததான் மேல் கணக்கு. ஸோ 8க்கு மேல 10, 8 தொகை 10 பாட்டு. ஓகேவா? இதுல 8 தொகையில என்னென்ன பாட்டுலாம் வரும், எந்தெந்த நூல் வரும், யார் யாரு வந்து தொகுத்தவர் தொகுப்பித்தவர் வரும், நூலாசிரியர் தான் கேட்பாங்க. சரியா? இது ஏதாச்சும் ஒண்ணு நல்லா பார்த்துக்கோங்க, கேட்பாங்க சிலது. அந்த பாட்டு படிச்சாலும் சரி, தமிழ் படிச்சவங்க பாட்டு படிச்சா ஈஸி. இல்ல நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 8 தொகையில என்னென்ன பாட்டுலாம் வரும்னா, என்னென்ன நூல்லாம் வரும்னா, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, பரிபாடல். இந்த 8மே 8 தொகை. சரியா? பேஜ் நம்பரா? பேஜ் நேம் நம்பர் தாங்க. முதல் பேஜ்ல இதா இருக்கு. என்னதான் பண்றீங்க? தமிழ்ல முதல் பேஜ்ல இதா இருக்கு. முதல் பேஜ் தான் எடுத்துட்டு இருக்கேன். அதாவது இந்த பாட்டு சொன்னா, நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கட்டறிந்தோர் ஈட்டும் கலியோர் அகம் புறமென இருந்த 8 தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாட்டு. சரியா? பாட்டு ஆனா நம்மளுக்கு முக்கியம் இல்லை. பட் அந்த நூல்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவே இந்த பாட்டு நீங்க படிச்சீங்கன்னா ஈஸி தான். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, பதிற்று 10, பரிபாடல். இந்த 8 நூல் தான் 8 தொகை நூல்கள். சரியா? இதுல எது 8 தொகை நூல்னு கேட்கலாம், எது 8 தொகை நூல் இல்லைன்னு கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம் விஷயம். சரியா? நற்றிணை நூல் வந்துட்டு தொகுப்பித்தவர் யாருன்னு தொகுப்பித்தவர் பார்த்தீங்கன்னா, இல்ல நூலாசிரியர் கேட்டா கூட யாராச்சும் ஒரு ஆளை போட்டிருங்க. சரியா? தொகுத்தவர் கிடையாது. தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு வந்த மாறம். சரியா? பன்னாடு பன்னாடு வந்த பாண்டிய மன்னன் தான் நற்றிணையை தொகுப்பித்தவர். நற்றிணை அதாவது வந்து இப்படி எப்படி நான் வச்சுக்கணும்னா, மாறன் நல்லவன் அப்படின்னு நான் வச்சுக்கணும். மாறன் நல்லவன். மாறன்னா பன்னாடு வந்த பாண்டிய மாறன். நல்லவன்னா நற்றிணை. மாறன் நல்லவன் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ குறுந்தொகைக்கு வந்து பூரிக்கோ அப்படின்னு வருவாரு. பூரிக்கோ அப்படின்றவர் தான் தொகுப்பாரு. ஸோ வந்துட்டு பூரிக்கு குருமா ஊத்துவோம், பூரிக்கு குருமா ஊத்துவோம் அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரியா? மாறன் நல்லவன், பூரிக்கு குருமா, ஐங்குறுநூறு. யானை வச்சிருக்க கிழவனுக்கு 100 ரூபா கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யானை எல்லாம் வருவாங்க இல்ல, யானை நம்ம இந்த கோயில் யானை எல்லாம் வருவாங்க. ஐங்குறுநூறுனா அது தொகுத்தவர் வந்து கூடலூர் கிழார் ஆணைகட்செய் மாந்தரஞ்சால் இளம்பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. இளம்பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. யானை வச்சிருக்க கிழவனுக்கு 100 ரூபா கொடு, ஐங்குறு நூறு, நூறுன்னு வந்தா யானை வச்சிருக்க கிழவனுக்கு 100 ரூபா கொடு. யானைனா யானை, அந்த இது யானைகட்செய் மாந்தரஞ்செய் இளம்பொறை, கிழவன்டா கிழார், கூடலூர் கிழார் அப்படின்னு வரும். ஏதாச்சும் ஒரு கோடு வேர்டு வச்சிருந்தா மட்டும்தான் ஆப்ஷனை பார்த்தோன்னா அடிக்க முடியும். இல்லைன்னா சத்தியமா நூல்கள் பேர்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணும். தயவுசெய்து படிச்சிருங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரியா? மாறை நல்லவன், பூரிக்கு குருமா, அடுத்து வந்துட்டு
யானை வச்சிருக்க கிழவனுக்கு 100 ரூபா கொடு. கலித்துகை கலித்துகை வந்து நல்லந்துவனார். அது வந்து களி உடம்புக்கு நல்லது, களி நல்லது. ஸோ நல்லதுன்னா நல்லந்துவனார் அப்படின்னு நான் சொல்றேன். களி நல்லது. அடுத்து வந்து அகநானூறு. அகநானூறு 400. 400. 400 ரூபா கொடுக்கலன்னு சொல்லிட்டு உக்கரமா இருக்கான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோபமா இருக்கேன் அப்படின்றத உக்கரமா இருக்கேன். ஸோ 400 ரூபா கொடுக்கலன்னு உக்கரமா இருக்கேன் அகமா. அதாவது எப்படி நான் புறநானூறுலயும் 400 தான் வரும். ஆனா புறநானூறுக்கு நூலாசிரியர் ஏழைக்குமே கிடையாது. ஸோ அதனால கான்பிடண்டா படிங்க. 400 ரூபா கொடுக்கலன்னு உக்கரமா இருக்கேன். உக்கரன்னா வழுதி உக்கர பெருவழுதி அப்படின்னு ஒரு ஆள் இருப்பாப்ல. அவர் வந்துட்டு அகநானூறு தொகுப்பித்தவர். சரியா? வாய்ஸ் கிளியரா தானே இருக்கு. நானே போன பக்கத்துல வச்சுதான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? மாறே நல்லவன். பூரிக்கு குருமா. 100 ரூபா. யானை வச்சிருக்க கிழவனுக்கு 100 ரூபா கொடு. களி நல்லது. 400 ரூபா கொடுக்கலன்னு உக்கரமா இருக்கான்டா. சரியா? அப்படி நான் வச்சுக்கணும். சரியா? அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்த நூல் புலாசிரியர் வந்து அடுத்து எழுத்துத்தொகை முடிஞ்சு. 10 பாட்டுல உங்களுக்கு நான் டிஸ்பிளேல தெரியுதான் தெரியல, ஏன்னா எனக்கே தெரியல. ஏன்னா பாண்ட் சிறுசு. கையில நீங்க புக் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். என்னோட ஸ்பைரல் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ வந்துட்டு 10 பாட்டுல வந்து 10 பாட்டு இருக்கும். அதுல 8 தொகையில 8 நூல் இருக்கும். இதுல 10 நூல் இருக்கும். மொத்தம் 18. 8 தொகையும் 10 பாட்டும் 14 மேல் கணக்கு நூல்கள். சரியா? மேல் கணக்கு கீழ்கணக்கு கிடையாது. மேல் 8க்கு மேல 10. ஓகேவா? சரி, இதுல முதல் வந்து திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை தொகுத்தவர் நக்கீரர். தொகுப்பித்தவர் வந்து முருகன். சரி, திருமுருகா. முருகான்னு வந்துருச்சா? சோ முருகன். முருகன் கோயில்னா என்னது? நம்மளுக்கு பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் என்ன பண்ணுவான்? நக்குவான். ஐயோ, ஒரு மாதிரிதான் இருக்கும். ஒரு மாதிரி பண்ணியா தான் இருக்கும். பன்னாமிரத்தை அது வந்து தமிழ் சொல்லிட்டான். சரியா? பஞ்சாமிரத்தை எப்படி சாப்பிடுவோம்? நக்கி தான் சாப்பிடுவோம். அள்ளி சாப்பிட மாட்டோம். நக்குறதுனால நக்கீரர். சரியா? முருகான் வர்றதுனால பஞ்சாமிர்தம். சோ நக்கீரர். அடுத்து வந்து பொருநாராற்றுப்படை. பொருநாராற்றுப்படைனா என்ன வரும்னா முடத்தமா கன்னியார் கரிகாலன். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னா, கரிகாலன் கன்னிகளை பார்த்த கன்னிமார்கள்னா பெண்களை. கரிகாலன் கன்னிமார்களை பார்த்தா பொறுமையா இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல வேற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சிருந்தாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? கரிகாலன் கன்னிமார்கள்னா கன்னினா பொண்ணுன்னு பெண்களை தான் கன்னிகள் அப்படிங்கிறோம். ஸோ பெண்களை பார்த்தா கரிகாலன் வந்து பொறுமையா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிறுபாணர் படைனா நல்லூர் நந்தத்தனார் நல்லிய கோடான். சரியா? தொகுப்பித்தவரே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, சிறு பானையில நல்லூர் நல்லி எலும்பு குழம்பு அப்படின்னு நான் வச்சுக்கணும். சிறு பானையில வச்ச நல்லி எலும்பு குழம்பு. ஓகேவா? சிறு பானற்று படை நல்லூர் நல்லி எலும்பு குழம்பு. ஓகேவா? அடுத்து பெரும்பானாற்று படைனா அதாவது அது வந்து தொகுத்தவர் வந்துட்டு உருத்திரங்கண்ணனார். தொகுப்பித்தவர் வந்து இளந்திரையன். அது எப்படி இருக்குன்னா, இளந்திரையனுக்கு பெரிய தூசி விழுந்ததுனால கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. உருத்திரன் கண்ணனார். அதுதான் இளந்திரையனுக்கு பெரிய தூசி விழுந்ததுனால கண் உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சாரி ஷார்ட்கட்டு. மலைப்படுகடாம். அதோட தொகுத்தவர் வந்து பெருங்கௌசிகனார். தொகுப்பித்தவர் வந்து நன்னன் சேய் நன்னன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, மலை கௌசி நல்லவன் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஆமா, மலையில வாழ்ற கௌசி வந்து நல்லவன். மலையில வாழ்ற கௌசி கௌசி வந்து நல்லவன். இப்போ வந்துட்டு கௌசினா பெருங்கௌசிகனார். நல்லவன்னா நன்னன் நல்செய் நன்னன். சரியா? அடுத்து மதுரை காஞ்சியை தொகுத்தவர் வந்துட்டு
மாங்குடி மருதனார், தொகுப்பித்தவர் வந்து நெடுஞ்செழியன். மதுரை மாங்குடி, மதுரை மாங்குடி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இதுல காஞ்சி, இதுல நெடுஞ்ச், காஞ்ச் நெடுஞ்ச். ஓகேவா? அப்படின்னு வச்சு இஞ்சி இஞ்சி அப்படி ரிலேட் பண்ணிக்கோங்க. முல்லை பாட்டு, தொகுத்தவர் வந்து நப்பூதனார், தொகுப்பித்தவர் வந்து நெடுஞ்செழியன். இதுல வந்து முல்லைன்றது ஒரு பூ, நப்பூ, நப்பூதனார் இருக்கா, பூ, பூ வருதா? அப்ப முல்லைன்றது என்னது? ஒரு பூவு. பூவைத்தான் முல்லைன்னு சொல்லுவான். அப்ப பூனா பூதனார், நட்பூதனார். அதே யார்? நெடுஞ்செழியன். குறிஞ்சி பாட்டு, குறிஞ்சி இந்த போனாட்டி இந்த கேட்டு கேட்டாங்க. குறிஞ்சி கபிலர், இந்த கபிலரை பத்தி ஒண்ணு கேட்டாங்க. அவரை கவிக்கோ ரகுமானை பத்தி ஒண்ணு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, போனாட்டி எனக்கு என் பேஜை கேட்டிருந்தாங்க. இந்த வேலை படிச்சிருந்ததெல்லாம் எதுக்கு நான் இதெல்லாம் படிக்க சொல்றேன்னா, உங்களுக்கு ஆப்ஷனை செலக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும், ஆப்ஷனை ஒமிட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சரியா? 4 ஆப்ஷன்ல வேற எது இது வராதுன்னு கான்பிடண்டா ஒமிட் பண்றதுக்கு யூஸ் ஆகும், கான்பிடண்டா செலக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ படிக்கிறது இல்ல, நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணிடுவேன் தான், உட்காந்து நீங்க நல்ல மனப்பாடம் தட்டிடுவேன், முட்டிடுங்க இல்லைன்னா வச்சு. இல்லை என்னால முடியாதுன்னா ஒன்னு ஒன்னா இப்படி ஷார்ட்கட் வச்சிருங்க. அங்க படிக்கிற மாதிரி தான், நம்ம சப்ஜெக்ட்ல படிக்கிற மாதிரி தான். ஒரு ரிலேட், இப்போ ஒரு சைடு எஃபெக்ட் எடுத்தோம்னா, ஒரு ட்ரக்கோட சைடு எஃபெக்ட் எடுத்தோம்னா மற்ற எல்லா ட்ரக்கோட சைடு எஃபெக்டையும் நம்ம படிப்போம் பார்த்தீங்களா? ஒரு டெஸ்ட் எடுத்தா மற்ற டெஸ்ட்லாம் இருக்கு அப்படின்னு நான் படிப்போம் பார்த்தீங்களா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஒரு நூலை படிச்சா மற்ற நூல் யார் எழுதுனா, ஒரு தடவை படிச்சா இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, எந்த நூல் எழுதினாரு, அப்படி எல்லாத்தையும் மொத்தமா படிச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஓகே, முல்லைன்றது ஒரு பூவு, நட்பூதனார். குறிஞ்சி பாட்டு, குறிஞ்சி கபிலர். அது கபிலர் காக்கா கீக்கி கூ, அந்த காக்கா கீக்கி கூ வரிசையில ஞாபகம் இதான் ஞாபகம் இருக்கும். குறிஞ்சி கபிலர் ஈஸி, பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆரிய அரசன் பிறவன்லாம் விட்டுருங்க, கபிலர் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. பட்டினப்பாலை, பட்டினப்பாலையில பாலை உருத்தும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உருத்திரன் கண்ணனார், பாலை கண்ணுல ஊத்துனா உருத்தும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெடுநல் வாடை, நெடுநல் வாடை. இது வந்து யாரு தொகுத்தவர்னா நக்கீரர், தொகுப்பித்தவர் வந்து நே நேன்னு வரும், நெடுஞ்செழியன். அப்புறம் இன்னொரு இது ஒரு மாதிரி இருக்கும். நெடுநாள்ன்றது ரொம்ப நாள், நெடுநாள்ன்றத ரொம்ப நாள்னு சொல்லுவோமா? இப்போ ரொம்ப நாள் நக்கிக்கிட்டே தெரியா அப்படின்னு சொல்லுங்க, அப்படின்னு ஞாபகம் வச்சிருப்பேன். அதாவது நக்கீரருக்காண்டி இது நெடுநாள் நக்கிட்டே தெரிவான் இருப்பான் அப்படின்ற மாதிரி. சரியா? ஜஸ்ட் ஃபார் என்னன்னு வச்சுக்கிறது தான், மைண்ட்ல ஞாபகம் வச்சிருக்கிறது தான். ஓகேவா? எப்படியாச்சும் ஞாபகம் வச்சுக்கணும் அதை. ஏன்னா எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது, குழப்பிடும் நம்மளுக்கு. ஓகேவா? 8 தொகை 10 பாட்டு ஆசிரியர்கள் ஈஸி. இப்போ நீங்க ஒரு கிளான்ஸ் நீங்க பார்த்தாவே போதும், உட்காந்து படிக்கலாம் தேவையில்லை. இந்த 18 நூலையுமே டக்கு டக்குன்னு ஒவ்வொரு பாட்டை பார்த்துட்டியா, இது வருதுடா, பெரிய சிறு பானை, சிறு பானையில நல்லூர் நல்லி எலும்பு குழம்பு அப்படின்னா நல்லூர்னா, அப்ப இது நல்லூர் நந்தனாரு, நல்லி, நல்லினா நல்லியங்கோடானே அப்படின்னு வரணும். அந்த ஷார்ட்கட் வச்சுட்டா அதுல அது எல்லாமே வந்துடணும். மதுரை காஞ்சினா மதுரையா, மதுரை மாங்குடி, ஆஹ் காஞ்சி நெடுஞ்சி அப்படின்னு ஞாபகம் வரணும். சரியா? ஞாபகம் வரணும், வேற வழி இல்ல, வரலைன்னா. ஓகேவா? வரும், படிச்சிட்டீங்கன்னா வந்துடும். ஓகே, அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்கள். கீழ்கணக்கு நூல்கள்ல இது ஒரு 18 நூல் இருக்கு. இதுல அறநூல், அகநூல், புறநூல் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. இதுல அறநூல்கள் வந்து 11, அகநூல் வந்துட்டு 6, புறநூல் வந்து ஒண்ணே ஒண்ணு. மொத்தம் 18. சரியா? முதல் நூல் வந்து திருக்குறள். திருக்குறள் எழுதினது திருவள்ளுவர்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்கடுத்து நாலடியார் நம்மளுக்கு தெரியாது. இது எப்படி ஆகுதுன்னா சமண புலவர். சமணம் போடலைன்னா 4 அடி போடுறா அப்படின்னு சொல்லணும். நம்ம சமணம் போட்டு உட்காரலைன்னா, வீட்டுல சமணம் போட்டு சாப்பிடலைன்னா அவனை அடி போடுவாங்க. அந்த மாதிரி நான் சமணம் போடலைன்னா
4 அடியை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ 4 அடினா சமண புலவர்கள். அடுத்து நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகைனா விளம்பி விளம்பி நாகனார். சரியா? நான் நாக அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரியா? நான் நாக அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இனியவை நாற்பது இன்னா நாற்பது கொஞ்சம் குழப்பம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னா 40 போனாடி கேட்டா நினைக்கிறேன். சரியா? இனியவை 40. இனியவை அது எப்படி வச்சுன்னா இனிய 40 ரூபா சேர்த்துட்டான். இனியன் 40 ரூபா சேர்த்துட்டான்னா பூதன் சேர்த்தனார். சரியா? 40 பூ சேர்த்துட்டான் இல்லைன்னா வச்சுக்கோங்க. பூ ரூபான்றதுல இனியன் 40 பூ சேர்த்துட்டான். பூனா பூதன் சேர்த்தனார். ஓகேவா? இன்னா 40னா இன்னா இன்னா கபிலா. அந்த நம்ம ஆரியா படத்துல சொல்லுவாங்க, என்ன கபிலா டாக்ஸிங் ஆரியான்ற மாதிரி. என்ன 40னா என்ன கபிலா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இன்னா கபிலா. அடுத்து வந்து பழமொழி. பழமொழி தெரியலைன்னா 4 அறைய போடு அப்படின்னு சொல்லணும். சரியா? 3 அறை அவனை. பழமொழி தெரியலைன்னா அறை அவனை. பழமொழி 3 அறையனார். ஓகேவா? அவரோட ஆக்சுவலி ஃபாண்ட் எனக்கே தெரியல, உங்களுக்கு சத்தியமா தெரியாது. தயவுசெய்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க சைட்ல. ஓகேவா? என்னோட வாய்ஸை பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? 5 6 நூல் முடிஞ்சிருச்சா? ஆசாரை கோவை சாரி சார்பட்டா பரம்பரை. பரம்பரை ஞாபகம் வரல எனக்கு. என்ன கபிலா. சரியா? ஆசார கோவைனா பெருவாயின் முள்ளியார் நூலாசிரியர் வந்துட்டு. கோவை முள்ளி, கோவை சரளா மாதிரி கோவை முள்ளி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரியா? ஆனா கோவாய் பெருவாய், கோவாய் பெருவாய் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து முதுமொழி காஞ்சி. முது அங்கிட்டு வந்து மது. முது மது. மதுனா மதுரை கூடலூர் பிளார். ஓகேவா? திரிகடுகம். திரிகடுகம் நல்லாதனார். திரிய நல்லா திரி. நல்லா திரி. சரியா? திரிய நல்லா திரி. நல்லா திரினா திரிவடுகம்னா நல்லா நார். சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம்னா காரியாசன். சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா சின்ன பையன் பார்த்தா மூலக்காரனா இருக்கானடா அப்படின்னு. சின்ன பையன் பார்த்தா மூலக்காரனா. காரணான்றத காரியாசனா. சின்ன பையனா இருப்பான்னு பார்த்தா எப்படி அடிக்குதா? சின்ன பையனா பார்த்தா மூலக்காரனா இருக்கானடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஏலாதி கனி மேதாவியார். ஏழாவதுனா 7 7 8 கணக்குல சேர்ந்தது. ஸோ கணக்குனா கனிமேதாவியார். கனிமேதாவியார். ஸோ ஏழாவதுனா 7 8 7 8 7 8 நம்பர்லாம் இதுல ஒரு கணக்குல வரும். ஸோ கனிமேதாவியார். நோட் பண்ணிக்கோங்க தயவுசெய்து. சத்தியமா மறந்துடும். நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க படிக்கவே தேவையில்லை. நூல்கள் ஆசிரியருக்கு போயிடலாம். டக்கு டக்குன்னு நீங்க நாட்டில் அடிச்சுட்டு போயிடலாம். அதுக்காண்டி எனக்கு இது வருமானம் தெரியாது, ஆனா நீங்க படிச்சிருங்க. வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுக்கு தமிழ் தான் முக்கியம். 20 மார்க்கு. இல்ல நான் தமிழ்ல ஏதாச்சும் குரூப்ல போட்டாலும் அடிச்சிருவேனா அப்படின்னு இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதெல்லாம் படிச்சா கொஞ்சம் கான்பிடண்டா இருக்கலாம். அதனால சொல்றேன். சரியா? ஸோ இந்த அறநூல்கள் 11. ஓகே தானே? எதுவும் கம்முன்னு இருக்கீங்களே. புரியுதா? பாக்கெட்டை சிரிச்சுட்டு எழுதுறேன். நானாதான் இருப்பேன். வாய்ஸ் கிளியர் தானே? எதுவும் இல்லையா? அமைதியா இருக்கீங்க. அமைதியா இருக்கும். என்னடா ஒன்றும் கேட்கலன்னு. ஓகே. சரி ஓகே. அடுத்து அறநூல்கள் முடிஞ்சிருச்சு. புறநூல்கள் வந்துட்டு களவழி 40. களவழி 40 வந்து யார் எழுதுவார்னா பொய்கையார். பொய்கை யார்? ஸோ களவாணி எப்பயுமே பொய் சொல்லுவான் அப்படின்னு நான் வச்சுக்கணும். களவாணி எப்பயுமே பொய் சொல்லுவான்.
தலைவலினா களவாணி, பொய் சொல்லுவானா பொய்கையார். ஓகே, எப்பயுமே மறக்காதா? கூட முடியலையா? ஓகே, சரியா. அடுத்து 11, 12 நூல் முடிச்சிட்டோம். அடுத்து அகநூல்கள். அகநூல்கள்ல வந்து முதல்ல வந்து கார் 40. கார் 40 எழுதினவர் யாருன்னா கண்ணன் கூத்தனார். காரும் கண்ணன், காரை கண்ணும் கருத்துமா பாத்துக்கடா அப்படின்னு சொன்னாங்க. சரியா, காரை கண்ணும் கருத்துமா, கண்ணும் கூத்துமான்றத கண்ணும் கருத்துமாட்ட கண்ணும் கூத்தும் அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரியா. ஐந்தினை 50. ஐந்தினை 50 வந்துட்டு மாறன் பொறையனார். சரியா. இது எப்படி நான் வச்சுக்கணும்? மாறன் தினமும் 50 ரூபா போடுவான். சரியா, மாறன் தினமும், தினமும்னா திணை, 50னா திணை 50, போடுவான்னா பொறையனார். மாறன் தினமும் 50 ரூபா போடுவான். அடுத்து ஐந்தினை 70. சரியா, ஐந்தினை 70 இது எப்படி வந்துன்னா மூவாதியார். சரியா, இது எப்படின்னா தினம் எழுவாத, எழுவாத எழுவாதி அப்படின்னு சொல்லுவேன். எழுதாதி இல்லைன்னா எழுவாதி அப்படின்னு நான் வச்சுக்கேன். தினம் ஏன் தினம் 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 எழுதாத அப்படின்றத எழுதாதன்றதை எழுவாத, இல்லை இல்லை எழுவாத, எழுவாதன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாதன்னா வாதியார். சரியா. இல்லைன்னா 70 வாத்தியார் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரியா? திணைமொழி 50. திணைமொழி 50னா 50 கண்ணன் சேத்தனார். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா. திணைமொழி 50னா கண்ணன் சேத்தனார். 50 ரூபா கண்ணன் சேர்த்தானா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரியா. திணை மாலை 150. 150னா கனிமேதாவியார். 150, 7 8 150னா கணக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து கைநிலை. கைநிலை புல்லங்காடனார். புல்லங்காடனார் கையில என்ன புடலங்காயடா வச்சுட்டு இருக்க அப்படின்னு புடலங்காயா பறிக்கிற இல்ல புடலங்காயா வச்சிருக்க. கை நிலைனா புல்லங்காடனார். கையில என்ன புடலங்காயா வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஒரு சில நேரத்துல பேசுவோம் கேட்போம். So அந்த மாதிரி கையில என்ன புடலங்காயா பறிச்சிட்டு இருக்க இல்ல புளியங்காயா பறிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு புடலங்காயா வச்சிருக்கேன் அப்படின்னு நான் வச்சுக்கேன். சரியா. ஓகே, நூல்கள் ஈஸி தானே. கிட்டத்தட்ட இப்ப நீங்க வந்துட்டு 20 18 மணி 36 நூல்களோட ஆசிரியர்கள் படிச்சிருக்கீங்க. சாதாரண விஷயம் கிடையாது. 36ஓட ஆசிரியர்கள் படிச்சிருக்கீங்க. சரியா, ரொம்ப முக்கியமானதான் படிச்சிருக்கீங்க. ஸோ வந்துட்டு ரிப்பீட்டடா ஒரு டைம் படிச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு கம்மி தான், பின்னாடி இன்னும் நிறைய இருக்கு. நான் அதுக்கும் ஷார்ட்கட் நான் சொல்லிடுவேன். ஓகே, இப்படிதான் பின்னாடி நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். அதனால தமிழை பத்தி பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். சரியா. தமிழ்க்க வேமே அப்படின்னு போவோம். நான் தமிழ் மறுபடியும் என்னடா இப்படி 2 நாள் தான் எடுப்பேன். அடுத்து நோட்டிஃபிகேஷன் விட்டா மட்டும்தான் என்னால் எடுக்க முடியும். சப்ஜெக்ட் என்ன நம்ம முடிக்கணும். சப்ஜெக்ட் நாளைக்கு நான் எடுக்க போறது எல்லாமே 2 டெக்ஸ் காலேஜ் தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு மாசத்துல 2 டெக்ஸ் காலேஜ் முடிச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம். குரூப்ல மெசேஜ் நான் போட்ட அந்த 3 நிமிஷம் வாய்ஸ் போட்டது தான். கிளாஸ் எக்ஸாம் எப்போ வரும்னு எதுவும் அப்டேட் எனக்கு தெரியாது. ஸோ அப்டேட் வந்தாலும் அது உண்மையா கடைசியில் நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சாதான் அது உண்மையா இருக்கும். அது வரைக்கும் நம்ம எதையுமே நம்ப முடியாது. சரியா. அதனால நம்ம வந்து நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு, ஆனா நான் இந்த இடத்துல படிச்சுட்டு இருந்தேன்னா அப்பாடா சீக்கிரம் லேட்டாகி வரட்டும் லேட்டாகி வரட்டும், இன்னைக்கே பாஸ் ஆகி போகணும்னு நினைக்கிறவன் லேட்டா தான் வரணும்னு நினைப்பான். பிகாஸ் அவன் அப்பதான் அவனை முழுசா அப்டேட் பண்ணியிருப்பான். எப்போ வரும் எப்போ வரும்னு எதிர்பார்க்கவே மாட்டான். அதனால நீங்க வந்துட்டு உள்ள போகணும் அப்படின்னா கண்டிப்பா அப்டேட் எதிர்பார்க்காங்க. கேஸ் வரும், ஹியரிங் வரும், மறுபடியும் 1 மாசம் தள்ளி போடுவாங்க, மறுபடியும் 2 மாசம் தள்ளி, எப்படியாவது மாறலாம். கன்சிஸ்டண்டா யார் இருக்காங்களோ கண்டிப்பா உள்ள போயிடுவாங்க. சரியா. இடையில விட்டவங்க சொல்ல விரும்பல. சரியா.
ஓகே. திருக்குறள் இதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. சேம் டைம் கம்ஃபர்டபுளா. ஓகே. பேசலாம் தெரியாது யாரு. ஓகே. 36 நூல்களோட ஆசிரியர்கள் படிச்சிருக்கோம். அடுத்து திருக்குறள். திருக்குறளை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நம்ம படிப்போம். ஸோ அறத்துப்பால். அறத்துப்பால் வந்து இந்த அதிகாரங்கள் 133 நம்மளுக்கு எப்பயுமே தெரியும். நம்மளுக்கு இந்த குழப்புற ஐட்டங்களே இவங்க தான். எனக்குமே ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இந்த 3 ஐட்டம் குழப்புவாங்க. எது அறத்துப்பால் 38 70. ஆனா 38 70 25 நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இதுல எது எது எதுதான் நம்மளுக்கு குழப்பம். ஏன்னா நம்ம படிக்கிறப்பல அந்த ஒன்வேர்ட்ல கேட்பாங்க இந்த கொஸ்டின்லாம். நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? அறத்துப்பால் வந்து 38. சரியா? பொருட்பால் வந்து 70. காமத்துப்பால் வந்துட்டு 25. ஸோ மொத்தம் 133. ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டு. 133 இன்ட்டு 10 1330. சரியா? ஸோ காமத்துப்பால் கா வருதா? ஸோ கா மீன்ஸ் கம்மி. ஸோ காமத்துப்பால் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ 25 மோடி 25 அவுட்டு. சரியா? இப்ப மீதம் இருக்குது 38ம் 70. இதை எப்படி நான் வச்சுக்கிறேன்னா, பொறுப்பா இருந்ததுனால 70 ரூபா அப்படின்னு நான் வச்சுக்கணும். பொறுப்பா வேலை பார்த்ததுனால அவனுக்கு 70 ரூபா. அரட்டை அடிச்சதுனால அவனுக்கு 38 ரூபா தான். அதுல பாதி சம்பளம் 38 ரூபா அப்படின்னு நான் வச்சுக்கணும். பொறுப்பா வேலை பார்த்தேன் அவனுக்கு 70 ரூபா. அரட்டை எடுத்துட்டு கூட்டு எடுத்துறதுனால அவனுக்கு 38 ரூபா. மூணு ஏதாச்சும் ரெண்டு நாள் வச்சுட்டா போதும். சரியா? காமத்துப்பால்னா கானா கானா கம்மி. கம்மி மீன்ஸ் மூணுல அந்த 3 வேலிஸ்ல நம்ம கம்மியானது வந்து 25. ஸோ 25 முடிச்சு. பொறுப்பா வேலை வச்சனால நம்மளுக்கு 70 ரூபா. ஸோ 70 ரூபானா பொருட்பால்னா 70. மீதி இருக்க ஒன்னே ஒன்று 38 அறத்துப்பால். சரியா? புரிஞ்சுச்சு. அடுத்து ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் நம்மளுக்கு தெரியும். சரியா? அது என்னத்த சொல்லுதுன்னா, அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் 4 கருத்துக்களை சொல்வதுதான் இந்த ஐம்பெருங்காப்பியம். அது என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க இருக்கிறத வந்து இங்க கொஞ்சம் திணிக்காதீங்க. அப்புறம் இதுல குழப்பம். நம்ம அங்க ஏ ஆல்பா பின்னு அதுக்கு படிக்காதீங்க. தமிழுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். சரியா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அறம்பொருள் இன்பம் வீடு. நூலாசிரியர். நூல் சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள். சரியா? நீ சிலைய வடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லுவோமா? சிலை இருக்குல்ல, சிலையை நல்லா சிற்பி வந்து வடிச்சிருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கீங்க. பட் இருந்தாலும் இப்ப ஞாபகம் வச்சுருக்கேன். இதெல்லாம் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் யாராவது ஒரு சிலர் தெரியாம இருப்பாங்க. இந்த இங்கிலீஷ் மீடியம் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கொஞ்சம் சிரமம். அவங்களாம் எப்படி நான் வச்சுக்கிறேன்னா, சிலையை நல்லா வடிச்சிருக்காண்டா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ சிலை வடிச்சிருக்கான்னா இளங்கோவடிகள். இல்ல சில கோடி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. எப்படியாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில கோடி இல்ல சிலையை நல்லா வடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிடுவேன். மணிமேகலை. 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 இதுங்கிட்டு சீத்தலை சாத்தனர். இது மேகலை சீத்தலை அப்படின்னு வச்சுக்கோ. மேகலை சீத்தலை. நான் வேற மாதிரி நான் வச்சிருக்கோம். அது பசங்க மட்டும் இருந்தா கூட நான் சொல்லிருக்கேன். சரியா? மணிமேகலை மேகலை சீத்தலை. ஓகேவா? அடுத்து சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். அடுத்து இதை எப்படி நான் வச்சுக்கோன்னா, சிவா திருந்தவே மாட்டியாடா நான் வச்சுக்கோங்க. இல்ல சிந்தாமணி திருந்தவே மாட்டியாடா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இல்ல மணி திருந்தவே மாட்டியான்னு யாராச்சும் உங்க ஃப்ரெண்டு இந்த 3 பேர்ல எவனாச்சும் இருந்தானா நான் வச்சுக்கோங்க. இல்லைன்னா சிந்தாமணி திருந்தவே மாட்டியா, சிவா திருந்தவே மாட்டியா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. திருந்தனா திருத்தக்க தேவர். சரியா? வளையாபதிக்கு நூலாசிரியர் கிடையாது. குண்டலகேசிக்கு வந்து குத்தனார். நாக நாத குத்தனார். குண்டு குத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. குண்டு குத்து. சரியா? ஓகே.
36, இது ஒரு 5, 41. ஓகேவா? ஐஞ்சிறுகாப்பியங்கள். ஐஞ்சிறுகாப்பியங்கள் ஒரு தட்டி அலங்காரம்ன்றவர் என்ன சொல்றாருன்னா, அறம் முதல் நான்கினும் குறைபாடு உடையது காப்பியம் என்று கருதப்படும் அப்படின்றது. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க பொன்னாட்டி. என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா இந்த பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் அதை எடுத்து வச்சிருக்கேன். அதாவது வந்து ஏதாச்சும் யாராச்சும் ஒரு வரி ஏதாச்சும் நூலை பத்தியோ ஏதாச்சும் சும்மா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை அப்படின்னு சொன்னவர் யாரு? யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொன்னவர் யாரு? இந்த மாதிரி அறம் முதல் நான்கினும் குறைபாடு உடையது காப்பியம் என்று கருதப்படும் என்று சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. போனாடியே கேட்டாங்க, இப்படிலாம் கேட்டாங்க. ஸோ தட்டி இந்த இது கொஸ்டின் இந்த புக்ல இருக்க எல்லாமே புக்ல இருக்குது. சரியா? நீங்க வாட்டில என்னடா இப்படின்னு பேசுறாங்க. நம்மளுக்கு டைம் கிடையாது. 6 to 10th எல்லாம் படிக்க யாராச்சும் படிக்க டைம் இருந்தா படிங்க. இல்ல படிச்சிருந்தா ஆல்ரெடி படிச்சிருந்தா தமிழை விட்டுருங்க. தமிழை விட்டுட்டு நீங்க வாட்டில போய் தைரியமா உங்க சப்ஜெக்டை படிங்க. இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? ஏன்னா நம்ம இதுலயும் கண்டிப்பா நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ அவங்கலாம் வந்துட்டு தமிழ்ல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க போய் நம்ம சப்ஜெக்டை படிங்க. சரியா? குண்டலகேசி குண்டு குத்து. சரியா? அறம் முதல் நான்கினும் குறைபாடு உடையது காப்பியம் என்பவர் தண்டி அலங்காரம். சரியா? அடுத்த நூல் நூலாசிரியர் சூளாமணி. இந்த அஞ்சையும் படிச்சுக்கோங்க. எது ஐந்திருங்காப்பியம் எது ஐஞ்சிருங்காப்பியம்னு கேட்பாங்க. சூளாமணி. நூலாசிரியர் வந்து சோழா மொழிப்புலவர் சூலா சோழா. அடுத்து யசோதர காவியம், நீலகேசி, உதயன குமார காவியம், நாககுமார காவியம். நாககுமார காவியம் கிடையாது, சும்மா பாத்துக்கணும். சரியா? அடுத்து பன்னிரு திருமுறைகள். பன்னிரு திருமுறைகள். சரியா? இது கேட்பாங்க. எது முதல் திருமுறை, எது நான்காம் திருமுறை, அதை எழுதினவர் யாரு, அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. இந்த வாட்டில போனாடி எனக்கு ஏதோ ஒரு இது நூல் தான், அந்த நூல் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் கேட்டாங்க. எனக்கெல்லாம் கேட்டோன்னு என்னடா டேய் இதெல்லாம் நான் படிச்சு என்னடா பண்ண போறேன், என்ன இப்படி சத்து அடிக்கிறேன், கடுப்பாயிருக்கு எனக்கெல்லாம் பார்த்துட்டு. அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் போய் பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் இருக்கு. நூற்றாண்டை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்த நூலை எழுதுறப்ப இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? திருமுறை ஒன்னு திருமுறைகள் 12 திருமுறை நம்மளுக்கு தெரியும். சரியா? 12 திருமுறைகள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொரு திருமுறைகளையும் யார் எழுதுனது? ஓகேவா? முதல் 3 1 2 3. முதல் 3 வந்து தேவாரம். தேவாரத்தை எழுதினவர் வந்து திருஞான சம்பந்தர், 7ஆம் நூற்றாண்டு. 4 5 6 எழுதினவர் சாரி எழுதினது 4 5 6 திருமுறையும் தேவாரம் தான். இப்போ வந்து அது மேல திருஞான சம்பந்தர், அதுக்கடுத்து திருநாவுக்கரசர், இதுவும் 7ஆம் நூற்றாண்டு. அதுக்கடுத்து 7வது வந்து தேவாரம் தான். சரியா? 1 to 7 வரைக்குமே தேவாரம் தான். அதை 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த 3 எப்படி நான் வச்சுக்கிறேன்னா, வாரம் வாரம் சம்பந்தம் பண்ண திருநாவும் சுந்தரும் போறாங்கப்பா. வாரம் வாரம் சம்பந்தம் பண்ண திருநாவும் சுந்தரும் போறாங்க. அதாவது வாரம்ன்றது தேவாரம், சம்பந்தம்ன்றது திருநாவும் சம்பந்தரு, திருநாவுக்கும் சுந்தரம்ன்றது திருநாவுக்கரசர் சுந்தரு அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ 1 to 7, 1 to 3, 4 to 6, 7 முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணாதவங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. 8வது திருமுறை யாருன்னா திருவாசகம். திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகர். சரியா? வாசகர், வாசகம், திருவாசகம், திருவாசகர். சரி சாரி மாணிக்க வாசகர். இதுல வாசகம், வாசகர் 9ஆம் நூற்றாண்டு. சுந்தரரும் 9ஆம் நூற்றாண்டு. சரியா? அடுத்து 9வது வந்து திரு விசைப்பா திருப்பல்லாண்டு. இது எழுதினவர் வந்து 9 பேர் இருப்பாங்க. திருமாளிகை தேவர், இது அவ்வளவா தேவையில்லை. திருமந்திரம் பார்த்துக்கோங்க. திருமந்திரம் முக்கியமானது. திருமந்திரம், திருமூலர்.
ஆசிரியர் வந்து திருமூலர். 3 மந்திரம், 3 மந்திரமாச்சும் தெரிஞ்சு வச்சிருக்கியாடா அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 மந்திரம்ன்றது மூலரத்தான் 3, மந்திரம்ன்றது திருமந்திரம். சரி, திருமந்திரம்னா திருமூலர். அடுத்து 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை அது வந்து திருவாளவ உடையார் அப்படின்னு காரைக்கால் அம்மையார் அப்படின்னு ஒரு 12 பேர் சேர்ந்து எழுதுவாங்க. அது இம்பார்ட்டன் இல்லை, அது விட்டுருங்க. திருமந்திரம் முக்கியம், திருத்தொண்டர் புராணம் முக்கியம். திருத்தொண்டர் சேக்கிலார். சரியா, தொண்டரை சேர்க்கலையாடா அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டரை சேர்க்கலையா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சரியா, தொண்டர் பிரான்றது தொண்டரை சேர்க்கலையாடங்க நீங்க. தொண்டர்னா ஒரு நபரு, தொண்டரை சேர்க்கலையா அப்படின்னா ஈஸி தான் நினைக்கிறேன். ஷார்ட்கட் எழுதாட்டா நீங்க போய் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா, ஆனா இது அது மாதிரி கிடையாது, சப்ஜெக்ட் மாதிரி. கொஞ்சம் வேர்டிங்ஸ் கொஞ்சம் எழுதணும். அதுக்கடுத்து பேஜ் நம்பர் வந்துட்டு அதுக்கடுத்து இருக்கு. நான் உங்களுக்கு ஆர்டரா நடத்துறேன், கண்டிப்பா நடத்துறேன். இது இம்பார்ட்டன்ட். நம்ம லைட்டா ஒரு மாடல் தான் பார்க்க போறோம். தொடரும் தொடர்பும் அடிகள். பேஜ் நம்பர் இதுல பக்கம் இருக்கு. அதே பின்னாடி ஒரு பக்கம் திருப்பினீங்கன்னா இருக்கும். ஸ்பைரல்ல தொடரும் தொடர்பும் அறிதல், அது யார் சொன்னா? சரியா, கணியன் பூங்குன்றார். கணியன் பூங்குன்றார் யார் சொல்லுவா? என்ன சொல்லுவாரு? யாரும் ஊரே யாவரும் கேளியர். சரியா, இதை நம்ம அப்துல் கலாம் ஐயா ஒரு வாட்டி சொல்லுவாரு. கணியன் பூங்குன்றான்னு சொல்லி அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு. யாரும் ஊரே யாவரும் கேளியர்னு. ஸோ கணியன் பூங்குன்ற ஞாபகம் பார்க்குற அப்துல் கலாம் ஞாபகத்துக்குங்க. ஸோ அது அந்த வார்த்தை அதை முடிச்சோன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாரு. அப்படி சொல்ற ஒரு பார்லிமெண்ட்ல நினைக்கிறேன், ரஷ்யன் பார்லிமெண்ட்லயே எங்க ஒரு பார்லிமெண்ட்ல போய் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சரி, ஐநா சபைன்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்லுவாரு. அது முறை யாரும் பேஜ் நம்பர் 5 தான். நான் அதுதான் ஆரம்பத்திலேயே புக் வாங்கணும், பேஜ் நம்பர் போட சொன்னேன். இதுல பேஜ் நம்பர் போடணும். சரி ஓகே, நீங்க வந்துட்டு அட்டையோட சுட்டு போட்டு பேஜ் நம்பர் 41. இதுல ஆனா அந்த செக்ஷன் இருக்கு, நீங்க ஆடுற பேஜ் நம்பர் நீங்க உங்களுக்கு கையில போடுங்க. அடுத்து திருமூலர். திருமூலர் என்ன சொன்னாரு? எந்த நூல் எழுதினாரு? 3 மந்திரத்தை தெரிஞ்சிருக்கணும். சரி, 3 மந்திரம் தான் திருமந்திரம் அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரியா, என்ன சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அன்பே சிவம். இந்த 4 யார் சொன்னா? திருமூலர் தான் சொல்லியிருக்காரு. சரியா, இந்த 4 வரிகளும் யார்? திருமூலர். அடுத்து பாரதி யார்? இந்த பாரதியாரும் பாரதிதாசனும் ஒண்ணு பாத்தீங்க குழப்பிக்கிட்டே இருக்கு. பாரதி யார்? மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு யார் சொன்னான்னா பாரதியார். செட்டதிங்கும் அது வேணாம், இது தேவையில்லை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. பாரதியார். பாரதிதாசனையும் கொடுப்பாங்க, அதனால குழப்பம். அடுத்து ஒன்றுபட்டால் உண்டு வாழும்னு சொன்னாரும் பாரதியார் தான். ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்னதும் பாரதியார் தான். அடுத்து வந்துட்டு சாதி அந்நியர் வந்து புகழ் அவர் தான். ஸோ அந்த அந்த ஒரு 4 5 மட்டும் பாத்துக்கோங்க. சரியா, ஔவையார் வந்து அரிது அரிது மானிடராய் மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொன்னவங்க அவ்வை தான் சொல்லுவாங்க. ஊருடன் கூடிவான்னு சொல்றது அவ்வை தான். பணம் போன பொக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. இல்ல இந்த வாட்டி போன தடவை மாதிரி இல்லைன்னு என்னால உறுதியாகவும் சொல்ல முடியாது. ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா போச்சு. ஈஸி தான், படிச்சிருங்க. சரியா, ஈஸி தான், படிச்சிருங்க. இதுக்கு ஆனா ஷார்ட்கட் போடுறது கொஞ்சம் சிரமம், ரொம்ப சிரமம். இது போடுறதே முடியாது. ஏன்னா ஒரே ஆள் 4 5 10 டைலாக்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால நீ படிச்சா ஈஸி தான். அவங்க நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்ன மாதிரியோ இல்ல இன்னொருத்த ஏதோ சொன்ன மாதிரியோ நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸி தான். அதாவது இவர் சொன்னாப்லப்பா, இதை சொன்னாப்லப்பா, ஔவையார் பாட்டி வந்து இதை சொல்லிச்சுப்பா, இப்படி இப்படி இருக்க சொல்லிச்சு அப்படின்னு நான் வச்சுங்க. ஸோ வந்துட்டு மனம் போன பொக்கெல்லாம் போகாதப்பான்னு எங்க கிளவி சொல்லும், ஊரோட சேர்ந்து வாழ்றான்னு கிளவி எங்க கிளவி சொல்லிச்சு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ அறிவு அறிது மாணரா பிறக்கல் அறிவுன்னு கிளவி சொல்லிச்சு. கிளவினா ஐயோ ஔவையார ஞாபகம் அப்படி ஞாபகம். ஸோ
ஸோ அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொன்னவங்களும் அவையார் தான். ஸோ கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொன்னது அவையார் தான். ஸோ சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொன்னதும் அவையார் தான். சரியா? மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. கற்கை நன்றே கற்கை நன்றே பிரிச்ச அப்படின்னு சொன்னதும் அது தெரியும் உங்களுக்கே. சரியா? இது மாதிரி நம்ம புக் பேக் பின்னாடி இருக்கு. இது எல்லாமே புக்குக்குள்ள இருக்கிறது. இது அப்புறம் அனைமனையால் குறிக்கப்படும் நூல்கள் அப்படியே முன்னாடி திருப்பினீங்கன்னா தொடர்களை பிரித்தெடுதல், சேர்த்தெழுதல், எதிர்ச்சொல் கூறல், பிழைத்திருத்தம், பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழைத்திருத்தம்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஆங்கில சொல்லு, தமிழ் சொல்லு, அந்த ஆங்கில சொல்லு நாச்சுதான் அதுக்கு வேறுபாடு அறிந்து இது சொல்றது, ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருளோட வேர் சொல்ல கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. அப்புறம் வியங்கள் நேமுற்று அந்த இலக்கணம், அகர வரிசையில் எழுதுறது, சொற்களை ஒழுங்குபடுத்துறது, இந்த மாதிரி தான் மாடல். மாடல்ல இருந்து கண்டிப்பா ஒண்ணு வரும். அடுத்ததுலாம் இலக்கண குறிப்பு, உருவகம்னா என்ன, உண்மைனா என்ன, வியங்கோல் வினைமுற்றம்னா என்ன, மொழி தொகைனா என்ன, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். எப்படி பொறுமையா பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது பொருந்தா சொல்லை கண்டறிக. இதெல்லாம் நீங்க ஈஸியாவே போட்டுருவீங்க. இந்த மாடல் புரிஞ்சு இதான் மாடலு. இப்படிதான் இருக்கும். ஸோ வந்து பாருங்க, பொருந்தா சொல் நீங்க அந்த புக்ல ரீட் பண்ணீங்கன்னா தெரியும். ஆறு, குளம், கடல், வானம். ஸோ இது எல்லாமே மற்றதெல்லாம் நீர். வானம் மட்டும் மேல இருக்குது. சரியா? இப்படி ஒவ்வொன்றா ரீட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே புரியும். அப்படி நீங்க பசு, சிங்கம், புலி, கரடி. சிங்கம், புலி, கரடி தான் காட்டுல வாழ்றது. பசு அது வீட்டுல வாழ்றது. கம்பர், சேக்கிலார், ஔவையார், பேகன். பேகன்றவர் யாருன்னா ஒரு படகோட்டியா வருவாருன்னு நினைக்கிறேன். ஒரு கான்செப்ட்ல ஏதோ ஒரு கான்செப்ட்ல ராமாயணத்துல ஏதோ தெரியல, எனக்கு கரெக்டா தெரியல. பட் அந்த கம்பர், சேக்கிலார், ஔவையார்ன்றது நூல் ஆசிரியர்கள். சரியா? ஸோ இந்த இதுல வந்து இப்ப அன்னம், புலி, கிளி, மயில்னா, ஸோ அன்னம், கிளி, மயில்லாம் பறவை, புலின்றது ஒரு விலங்கு. ஸோ அந்த மாதிரி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? இது மாதிரி கேட்பாங்க. அடுத்து முக்கியமான கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த தமிழ் எழுத்துக்கள், தமிழ் எழுத்து நம்பர் கொடுப்பாங்க. நம்பர் நம்மளுக்கு கொடுத்துட்டு 54, 100, 24, 28 அந்த நம்பர் எந்த தமிழ் எண்களை குறிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உண்டு. இறுதியாக ஒரு மார்க் உண்டு. ஒண்ணுன்னா கான்னு அர்த்தம், ரெண்டுனா ஊ, மூணுனா ஞா, நாலுனா சா, அஞ்சுனா ரூன்னு அர்த்தம், ஆறுனா சான்னு அர்த்தம் ஷா, ஏழுனா ஏ, எட்டுனா ஆ, ஒன்பதுனா கூ பூ, சரி, பத்துனா காவண்ணா கா. அப்படி பேஜ் நம்பர் 14 பாத்தீங்க. பேஜ் நம்பர் 14. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இந்த 10 எழுத்துல இருந்தா மற்ற எழுத்து கரெக்டா படிச்சுக்கோங்க. 3 டிஜிட் எழுத்தும் கேட்கலாம், 2 டிஜிட் கொடுத்தும் கேட்கலாம். சரியா? தமிழ் எழுத்து. திருவள்ளுவர் ஆண்டு வந்து கிமு 31, தை 1, தை 1, கிமு 31. இதே திருவள்ளுவர் தினம் கேட்டா தை 2. தை 1 வந்து திருவள்ளுவர் ஆண்டு, திருவள்ளுவர் தினம்னா தை 2. இப்ப பக்கத்துல கீழே எழுதியிருக்குன்னா 54, 50 கொஸ்டின் வந்து 54 இருக்கும். இல்ல கொஸ்டின் வந்து ரூ தூ, சாரி ரூசா அப்படின்னு இருக்கும். ரூசானா கீழே எந்த 4-5 நம்பரை கொடுத்துருவாங்க. நான் டெஸ்ட் வைக்கிறவங்க கூட கொடுக்குறேன். சரியா? ஆப்ஷன் கொடுத்து கூட கொடுக்குறேன். இல்லைன்னா பாக்குறேன் எப்படின்னு பாக்குறேன். சரியா? நம்பர் கொடுத்து அதை கேட்கலாம், இல்ல அதை கொடுத்து நம்பர் கேட்கலாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, கடலை உருண்டையை இங்கனம் தப்பி
ருசித்து சாப்பிட்டு எடுத்து அள்ளி கூடையில் கடாசு அப்படின்னு நான் வச்சுக்கணும். அதாவது கடை உருண்டையே இங்கன்னா சாப்பிட்டு ருசித்து, சாரி சப்பி சப்பி சாப்பிட்டு சப்பி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை வாயில இருந்து எடுத்து அள்ளி கூடையில போடு. அதாவது கடாசுனா போடு. இந்த வார்த்தையை ரிப்பீட்டடா படிச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் ஆர்டரு. கா உ இங்கனம் ஞ சப்பி சா ருசித்து ரு சாவண்ணா சாப்பிட்டு சா ஏழாவது வந்து எடுத்து 8 அள்ளி ஆ 9 பூ 10 வந்து காவண்ணா. சரியா? ஈஸி தான் நினைக்கிறேன்.